ஒரு எலி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அரிசி மூட்டையெல்லாம் பிரித்து அதுலேருந்து அரிசியை திருடிக்கிட்டு போனால் பாரு அந்த எலி எவ்வளோ மோசம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒரு தேன் குட்டை கலைச்சி அதில் இருக்கிற தேனை எல்லாம் பிழிஞ்சு தேனை எடுத்து தேனை திருடணும்னா அதை ஹார்ட் ஒர்க்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கோ அதை நம்ம நல்லதுன்னு சொல்கிறோம், நமக்கு எது பெனிஃபிட் இல்லையோ அதை நல்லது இல்லைன்னு சொல்கிறோம். இந்த உலகத்தில் இப்படி தான் எல்லாருக்குமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. எல்லாருமே நம்ம தான் கரெக்டு அப்படின்னு தான் நினைப்போம். ஜஸ்ட் லைக் ஈக்கு தெரியுமா அது ரொம்ப டர்ட்டின்னு, பாம்புக்கு தெரியுமா அது ரொம்ப வெனாமஸ்னு. ஜஸ்ட் லைக் தட் நம்மளும் அப்படிதான். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்போம், வேறு வேறு பாதைகளில் பயணிச்சுட்டு இருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரியான பிரச்சனைகள், வேறு வேறு மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ், வேறு வேறு மாதிரியான அனுபவங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாருமே அவங்க நினைக்கிறதா கரெக்டுன்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம சொல்கிறத தான் மற்றவங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறதோ அட்வைஸ் பண்ணுறதோ இட்ஸ் நாட் ரைட், இஸ்ன்ட் இட்? அப்படி உண்மையாகவே யாருக்காவது நம்ம அட்வைஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களாவே வந்து கேட்பாங்க. ஏன்னா யாருக்குமே அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதோ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ பிடிக்கவே பிடிக்காது. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அட்வைஸ் கூட இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க நினைக்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ we are not always right and others are not always wrong.